என்ன சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க? ஏற்கனவே அவங்க வீக்காக இருக்காங்கன்னு சொல்லி தானே அனுப்புனேன். அப்போ நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அவங்கள கவனிச்சிருக்கணும். சாரி மேடம், அவ நல்லதா இருந்தா. எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கு யோசிக்க கூட முடியல. என்ன சார் சாப்பிட்டாங்க? எஸ்டர்டே அவங்க நைட்டில் என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க? அவ தோசை தான் சாப்பிட்டா மேடம். எங்க அம்மா தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. சாரி சார், நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போதே அவங்களுக்கு ஓவராக ப்ளீடிங் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க ஒன் டே ரெஸ்ட்டில் இருக்கட்டும், அப்புறமா கூட்டிகிட்டு போங்க. சரிங்க மேடம். மாப்பிள்ள மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? ஏன் இப்படி அழுறீங்க மாப்பிள்ள? டேய் என்னாச்சுடா? டேய் மாலதி இப்ப எப்படி இருக்கா? டேய் சோ நான் தப்பு பண்ணிட்டேன்டா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் அவளை விட்டுட்டு நைட் ஷிஃப்ட் போயிருக்க கூடாது. நான் இல்லாதனாலதான் இப்படியெல்லாம் நடந்து போச்சு. என் குழந்தை என்னால தாங்க முடியலடா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? என்னாச்சு மாப்பிள்ள? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மாலதிக்கு பரவாயில்லையா, ஆனா என் குழந்தை இல்லத்த அபார்ஷன் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. எனக்கு நைட்டு போல ஒரு ஃபோன் வந்துச்சு. மாலதி தான் பண்ணுனா. வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குங்க, என்னன்னே தெரியலன்னா. உடனே நான் ஆளை மாத்தி விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவ கட்டில இருந்து கீழே விழுந்து கிடந்தா. வயிறு வலியால துடிச்சிட்டு இருந்தா. அப்படியே அவளை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது அவளுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு என்னால முடியலத்த. என்னடா சொல்ற? வீட்டுல அம்மா இருந்திருப்பாங்க, ஏன் உங்க அக்கா எல்லாரும் இருந்திருக்காங்கன்னு சொன்னியே. ஏண்டா உங்க அப்பா அம்மாலாம் இல்லையா? இல்லடா, அவ எனக்கு தாண்டா போன் பண்ணுனா. நான் இருக்கிற பதட்டத்துல யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. நைட் நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. சரிடா, என்ன ஏதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நமக்கு மாலதி தான் முக்கியம். நீ அவ முன்னாடி இப்படி அழுதுகிட்டு இருக்காத. என்ன ஏதுன்னு பொறுமையா பாத்துக்கலாம். முதல்ல மாலதி சரியாகணும். அவளை போய் பாப்போம் வாங்க. அம்மா, அவ முன்னாடி எதுவும் பேசாதீங்க. சரிப்பா, அவர் சொல்றது சரிதான் மாப்பிள்ள. என் பொண்ணு நல்லா இருந்தா போதும். 1000 பிள்ளைனாலும் பெத்துக்கலாம். முதல்ல அவளை போய் பார்ப்போம். எனக்கு என்னமோ உங்க அம்மா மேலேயும் உங்க அக்கா மேலேயும் தான் சந்தேகமா இருக்கு. அன்னைக்கே என் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல. பொறுமையா இருங்கம்மா, என்னனாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மாலதி எப்படி இருக்கான்னு போய் பார்ப்போம் வாங்க. முதல்ல அழுகிய நிப்பாட்டு, கண்ணத்தோட தைரியமா இருடா. முடியலடா. இங்க பாரு, அவ முன்னாடி அழுது அவளும் பாவம். முதல்ல தைரியமாயிரு. நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. இனி என்ன நடக்கணும் அதை தான் நாம பார்க்கணும். வா. இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல டாக்டர், ஆனால் லைட்டா பெயின் இருக்கு. என் குழந்தை இல்லை, அப்படிதானே டாக்டர்? சாரிம்மா, நீ இங்கே வந்து சேரும்போதே ரொம்ப ப்ளீடிங் ஆயிட்டு எங்களால் எதுவும் பண்ண முடியல. பரவாயில்ல, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. நல்லபடியாக முதல்ல உடம்பை பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு குழந்தை பெற்றுக்கலாம். அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதம்மா. இல்லை டாக்டர், நான் இப்போதான் என் கணவரை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன். நாங்கள் 2 பேரும் இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இந்த குழந்தை தான் எங்களோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. நான் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன். இப்போதான் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பித்தோம். ஆனால் இப்படி ஆனதை நினச்சி என்னால் தாங்கிக்க முடியல டாக்டர். உன்னை பார்த்ததுலேருந்து ஒன்று சொல்கிறேம்மா, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. எல்லாத்தையும் கடந்து வந்துடுவ. இதுவும் கடந்து போகும்னு நினச்சிட்டு நீ மறுபடி புது வாழ்க்கையை தொடங்கு. எதை பற்றியும் கவலைப்படாத. எனக்கு என் கணவரை பார்க்கணும் டாக்டர். இப்போ அனுப்புகிறேம்மா, தைரியமாயிரு. தேங்க்யூ டாக்டர். ஏன் இப்படி பண்ணீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களா தான் இருக்கணும். உங்களை தவிர யாரும் கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிரு மாலதி. நான் உன் கூட இருந்திருக்கணும். நான் நைட் ஷிஃப்ட் போனது தப்பு. அதனாலதான் உனக்கு இப்படி ஆயிட்டு. என்ன மன்னிச்சிருமா. நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். உங்களுக்கு ஒரு குழந்தையை பெத்து கொடுக்க
அழாதம்மா. உன்னை இப்படி என்னால பார்க்க முடியல. அழாதடி. என்னடி ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லு. வேண்டாங்க, எதையும் கேட்காதீங்க. என்னால தாங்கிக்க முடியலங்க. அம்மாடி மாலதி, என்னாச்சுடி? நான் அன்னைக்கே சொன்னேன் அம்மா கூட வந்துருன்னு. அவ்வளோ யாரும் சரி கிடையாது, நீ இங்கே இருக்க வேண்டாம்னு சொன்னேன். உன்னை இப்படி பார்க்கறதுக்காக நான் உசுரோட இருக்கேன். என்னாச்சுடி? இனிமையாவது உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சினே. பவி சண்டாளியே எல்லாரும் சேர்ந்து என் தலையில இப்படி மண்ணலி போட்டுட்டாள. என்னாச்சுடி? என்னாச்சுடி? மாலதி, என்னாச்சுமா? என்னாச்சு? நல்லா தானே இருந்த, எப்படி இப்படி ஆச்சு? ஏன் மாலதி, என்னாச்சு? உங்க அத்தை எல்லாரும் கூட இருந்தாங்க தானே? அவங்க எல்லாரும் இருந்துமா இப்படி ஆயிட்டு? மாலதி, அழாத. என்ன மன்னிச்சிரு அசோக். உனக்கு நான் பண்ண பாவத்துக்கு தான் எனக்கு இந்த நிலைமை. நான் உன்னை என்னெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கேன், அதுக்கெல்லாம் சேர்த்துதான் கடவுளைய குழந்தை எப்படி பறிச்சுக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிரு அசோக். பைத்தியக்காரி, பைத்தியக்காரத்தனமா பேசாத. உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு 100 குழந்தை பிறக்கும். ஏன் இப்படி அழுற? பைத்தியக்காரத்தனமா அழாத. ஏதோ தப்பு நடந்திருக்கு, அது என்னன்னு தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி அழாத. உன்னை இந்த நிலைமையில இங்க யாராலையும் பார்க்க முடியல. என்ன மன்னிச்சிட்டுன்னு சொல்லு அசோக். நான் உனக்கு பண்ண கெடுதலுக்கு தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏய் பைத்தியக்காரி, உனக்கு எந்த கெடுதலும் வராது. உன் வாழ்க்கையில நீ நல்லா தான் இருப்ப. தேவையில்லாம அழாத. ஒரு குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தை பிறக்கும். அதுக்காக இப்படி பைத்தியக்காரத்தனமா அழுது அழுது உடம்பு கெடுத்துக்கிடாத. அம்மா, அவருக்கு தைரியம் சொல்லுங்க. நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? ஆமாட்டி, அசோக் சொல்றது உண்மைதான். ஒரு குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம். முதல்ல உன் உடம்ப சரி பண்ணணும். தேவையில்லாம கவலைப்படாத. அழுகைய நிப்பாட்டு. அழுது அழுது உடம்பு கெடுத்துக்காத. முதல்ல வீட்டுக்கு போய் உடம்ப தேத்துற வழியை பார்ப்போம். நீ இங்கே இருக்க வேண்டாம். உன்னை அம்மா ஊருக்கு கூட்டிட்டு போய் நல்லா பார்த்துக்கிறேன். அழாத. ஆமா மாலதி, இனி நீ இங்க இருக்க வேண்டாம். நீ அம்மா கூட அங்க இரு. நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன். அதான் மாலதி, உன்னை இப்படி எங்க யாராலையும் பார்க்க முடியல. முதல்ல உடம்ப பாத்துக்க. எல்லாம் சரியாயிரும். கவலைப்படாத. வித்யா நல்லா இருக்காளா? ஏய், அவ நல்லாதான் இருக்கா. நீ முதல்ல உடம்ப பாத்துக்க. தேவையில்லாம எல்லாரையும் நினைச்சு இப்படி பைத்தியக்காரத்தனமா கவலைப்பட்டுட்டு இருக்காத. நான் உனக்கும் நித்யாக்கும் பண்ண கெடுதலுக்கு தான் இப்ப அதிகமா அனுபவிக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு உன்னால சந்தோஷமா வாழ முடிஞ்சிச்சா? நான் வாழ விட்டேனா உன்னை? என் புருஷனையும் கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதான் இன்னைக்கு இந்த நிலைமையில அவஸ்தைப்படுறேன். நீ முதல்ல அழுகையை நிப்பாட்டு. பைத்தியக்காரத்தனமா எது பேசாத. நான் உங்க எல்லாருக்கும் சூடா குடிக்கிறதுக்கு காஃபி வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வா அசோக். எனக்கு உன் கையால காஃபி குடிக்கணும் போல இருக்கு. இரு, வாங்கிட்டு வரேன். என்னடி ஆச்சு? நான் போகும்போது நீ நல்லா தானே இருந்த? இங்க போகும்போது நான் நல்லா தான் இருந்தேன். அத்தை தான் தோசை கொண்டு வந்தாங்க. அதை சாப்பிடும்போது நான் உங்களுக்கு ஃபோன் பேசினேன்ல, தோசை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு. சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு படுக்க போனேன். வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு சாதாரண கேஸாக இருக்கும்னு நினச்சி உட்காந்துட்டு இருந்தேன். வலி அதிகமாகுச்சு. அப்படியே உங்களுக்கு அப்போ தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் வர்றதுக்குள்ளே எப்படி கீழே விழுந்து என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க. எனக்கு சாப்பிட்ட பிறகுதான் ஏதோ ஆயிட்டு. யாரோ சாப்பாட்டுல உனக்கு ஏதோ கலந்துருக்காங்க. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். என் குழந்தை உங்களால என்னால தாங்கிக்கவே முடியல. முதல்ல நாம ஊருக்கு போவோங்க. அங்க போய் எதுனாலும் பேசிக்கலாம். இப்ப வரைக்கும் யாரும் இங்க வரல. அப்ப யாரோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு தானே அர்த்தம். யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை நான் சும்மா விடவே மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமியாக்காரியாக தான் இருக்கணும். அவளை நான் சும்மா விடவே மாட்டேன்.
என் பொண்ணு அழ வச்சிட்டால, இனி அவ எப்படி அனுபவிக்க போறான்னு மட்டும் பாரு. என்னாச்சு சித்தி, ஏன் இப்படி உட்காந்துருக்க? வீடு பூரா உன்னை தேடிட்டு இங்கே வரேன், இங்கே வந்து உட்காந்து கிடக்க. இப்பதான் நான் குளிச்சுட்டு வரேன். என்னாச்சு? உன் மருமகளையே ரூம்ல காணும். உன் மவனும் நைட் ஷிஃப்ட் போனவன் வரல. என்னாச்சு? என்ன தேடி சொல்லுதே. இப்பதான் ஃபோன் போட்டான். கண்ட மணிக்கு கிழிக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் மூஞ்சிலேயே முழிக்காது அப்படிங்க. என்ன சொல்ற? என்ன வேலைக்கு போனவனுக்கு என்னாச்சு? அவளைங்க? அவளுக்கு அபாஷன் ஆயிட்டான். நைட்டு கட்டில இருந்து கீழே விழுந்து கிடந்திருக்கா. கத்திக்கிட்டு இருந்தாலும் யாரும் போய் எட்டி பார்க்கலையாம். அவன் சொல்லும்போது எனக்கு உசுரே போன மாதிரி இருக்கு. கடைசியா நீ தான் சாப்பாடு கொடுத்துருக்க, சாப்பாட்டில் ஏதோ கலந்துருக்க அப்படின்னு பேசுறான்டி. என்ன சொல்ற? அபாஷன் ஆயிட்டா? என்ன சித்தி, நீ தோசை கொடுத்தது சரிதான். புது மாவு தானே எடுத்து சுட்டு கொடுத்த. பழைய மாவு கூட கொடுக்க மாட்டியே, எப்படி? என்ன சித்தி, எதுவும் பண்ணினியா? நீ ஏன் அறிவு கட்டத்தனமா பேசுற? அவ மேல எனக்கு 1000 கோபம் இருக்கலாம். அதுக்காக இப்படிலாம் செய்வனா? அது இந்த வீட்டு வாரிசு, என் பேர குழந்தை. அதை கலைக்க நான் நினைப்பனா? என்ன அறிவு கட்டத்தனமா உளர்ற? ஆமா, அப்படி யாராவது நினைப்பாங்களா? அப்ப அவளுக்கு என்ன ஆச்சு? அதான்டி எனக்கும் புரியல என்ன ஆச்சுன்னு. ஒருவேளை சாப்பாடு எதுவும் ஒத்துக்காம இருந்திருக்குமோ, இல்ல ஏற்கனவே வீக்கா இருந்திருப்பாளோ? என்னன்னே தெரியலடி. ஆனா அவன் என்ன கிளின்னு கிழிக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் மூஞ்சிலே முழிச்சிடாதங்கிறான். சொல்லிட்டா நீ விட்டுருவியா? இப்ப எங்க இருக்கலாம்? எந்த ஆஸ்பத்திரியா? வா போய் பாப்போம். எனக்கே மனசு கேட்கல. உனக்கு எப்படி இருக்கும்? ஆமாட்டி, நான் கிளம்புறேன். நீயும் கிளம்பு. ஒரு எட்டு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். சித்தி, நான் தலையை மட்டும் தோத்திட்டு சடை போட்டுட்டு வந்துடுறேன். நீ போய் புடவையை மாத்திட்டு வா. சீக்கிரம் கிளம்பு. ஆமாட்டி, பாவி சண்டாளி. 1000 சண்டை போட்டாலும் அவளுக்கு எனக்கு 1000 இருக்கும். ஆனா என் பேர குழந்தைய நல்லபடியா பெத்தெடுப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஆனதை நினச்சி என் மனசு வேதனையா இருக்கு. என்னால் தாங்கிக்கவே முடியல. அவ நல்லா இருக்கணும், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. வா, ஒரு எட்டு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காத, சட்டுப்பட்டுன்னு கிளம்பு. சரி டி. ஒரே அடியா வாடுற. கொலுசு சத்தம் வீடு புறா கேட்குமாம்ல? வீடு புறா கேட்கும். இனிமே எப்படி கேட்கும் இந்த வீட்டில் சத்தம்னு நான் பார்க்குறேன். உன் மாமியா கையாலே தோசையை கொடுத்து உன்னை இந்த வழிக்கு ஆக்குனதே நான் தானே. இனி நீ எப்படி நிம்மதியாக இருப்ப? ஏன் முன்னாடியே சிரிச்சு எனக்கு வயிறு எரியுது நான் சொல்கிற. இனி எரியும் உனக்கு வயிறு.